எங்களோட 16வது கேள்வியில் வந்து துணை வளர்ச்சி சம்பந்தமான ஒரு துணை வளர்ச்சி அடைந்த ஒரு தாவரத்தில் இருக்கின்ற ஒரு தக்கை மாறி எழுத்தை பற்றி வந்திக்குது. ரைட், இப்போ இந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டா இந்த தாவரத்தில் துணை வளர்ச்சி அடையாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற ஒரு படம் தான் இதாக இருக்குது. அதே ஒரு தாவரம் ஒரு வைரம் சேர்ந்த தாவரம் என்ன செய்யும்டா 27 தாவரம் வந்து துணை வளர்ச்சி அடைந்த பின் வருகின்ற ஒரு டெஃபினிஷனான ஒரு படம் தான் காணப்படக்கூடிய இருக்கு. இப்போ நார்மலாக பார்ப்போம். அதாவது துணை வளர்ச்சி அடைந்த ஒரு படத்தில் வந்து இருக்கக்கூடிய சாதாரணமாக இது கலன் மாறிலியமாக இருக்கும். இந்த கலன் மாறியத்திற்கு வெளிப்புறமாக இருக்கின்ற பகுதிகளை நான் நோக்கினால் இந்த கலன் மாறியத்துக்கு வெளிப்புறமாக என்ன செய்யும் உதாரணமாக துணை உரியம் காணப்படக்கூடியதாக இருக்கும். வெளிப்புறமாகத்தான் முதல் உரியம் காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுதான் இது தக்கை மாறிலியமாக இருக்கும். முதலாவது தக்கை மாறிலியமாக இருக்கும். இது தக்கையாக இருக்கும். அடுத்த உதாரணமாக இது துணைக்காலாக இருக்கும். இது வந்து துணைக்காலாக இருக்கும். இது முதல் காலாக இருக்கும். துணை வளர்ச்சி அடையாத படமாக இருந்தால் மேற்றோல் மேற்புறமாக இருக்கும். இது மேற்பட்டையாக இருக்கும். முதல் உரியமாக இருக்கும். அது முதற்காலாக இருக்கும். கலன் மாறிலியமாக இருக்கும். துணை வளர்ச்சி அடைந்த பின் வருகின்ற படம் தான் இதாகி. இப்போ தக்கை மாறி எழுதி பார்த்தா தக்கை மாறி பிரதம ஒரு மெழுகால் நிறைக்கப்பட்ட ஒரு தடித்ததுமானதாகவும் ஒரு கனமானதுமான ஒரு மேற்போர்வையான செய்ய எங்கட இந்த தக்கையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தக்கை என்ன செய்யும்டா பூச்சிகள் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்றவற்றில் இருந்து என்ன செய்ய தண்டை பாதுகாக்கக்கூடியதாக காண வெளிப்புறமான மேற்பட்டையிலிருந்து வெளிப்புறமான படையிலிருந்து உருவாகும்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வாறு இல்லை. தக்கை மாறுவதமாக தக்கை மாறல முதலாக கூற்றுல வேர்களின் எவ்வாறு இருக்கும்டா வேரின் உதாரணமாக வேரில் எங்களோட பரிவட்ட உரைக்கு தான் பரிவட்ட உரை இந்த பரிவட்ட உரையில் என்ன செய்யும்டா வெளிப்புறமாக இருக்கிற என்ன செய்யும் வெளிப்புறமான அந்த படையிலிருந்து எங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும். வெளிப்புறமான படையிலிருந்து எங்களுக்கு வேர்களில் வெளிப்புறமான படையிலிருந்து தான் உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த முதலாவது கூற்று எங்களுக்கு மேற்றோல்னு சொன்னதால் அந்த பிழையாக இருக்குது. ரெண்டாவது கூற்றை பார்த்தா தண்டுகளின் பரிவட்ட உரையிலிருந்து உருவாகும். இல்லை, தண்டுகள் என்ன செய்யணும் தண்டுகளில் மேற்பட்டையின் வெளிப்புறமான படையிலிருந்து உருவாகும். தண்டுகள் என்ன செய்யும்டா மேற்பட்டையாக இருக்கும். மேற்பட்டையில் இருக்கிற நிதானமாக வெளிப்புறமான படையிலிருந்து எங்களுக்கு உருவாகக்கூடிய இந்த ரெண்டாவது கூற்றும் பிழையாக இருக்குது. மூணாவது கூற்றை பார்த்தால் தக்கை மாறிலையும் உட்பட அது தோற்றுவிக்கப்படும் இலையம் மர உரி எனப்படும். அது சொல்கிறாங்க தக்கை மாறிலையும் உட்பட அது தோற்றுவிக்கப்படும் பகுதி வந்து மர உரின்னு சொல்லலாம். இல்லை, மர உரின்னு சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா மர உரின்னு சொல்கிறது அதாவது இந்த கலன் மாறிலியமைக்கு தானே இந்த கலன் மாறிலியத்துக்கு வெளிப்புறமாக இருக்கின்ற அனைத்து பகுதிகளாக இருக்கும். என்ன இருக்கும்? முதலாவது என்ன செய்யும் உதாரணமாக துணை உரியமாக இருக்கும். முதல் உரியமாக இருக்கும் ப்ளஸ் சுற்றுப்பட்டையாக இருக்கும். சுற்றுப்பட்டைன்னு சொல்வது எது? அதாவது தக்கை மாறிலியம் சேர்க்கப்பட்டது தான் சுற்றுப்பட்டையாக இருக்கும். அப்போ இந்த கேள்வி என்ன செய்யணும் மர உரிக்குன்னு சொல்வது என்னாக கலன் மாறிலியத்திற்கு வெளிப்புறமான உள்ள பகுதி தான் நான் மர உரின்னு சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லிக்கிறாங்க தக்கை மாறிலியம் உட்பட அது தோற்றுவிக்கப்படும் பகுதி இளையங்கள் என்ன செய்யும்டா சுற்றுப்பட்டைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் வந்து பிழையாக இருக்குது. நாலாவது ஆன்சரை பார்ப்போம். அதாவது ஆனால் தோற்றுவிக்கப்படும் தக்கை களங்கள் சுவரின்ற மெழுகு படைவதால் அவை இருந்துவிடும். இப்போ தக்கை மாறிலியம் என்ன செய்யும்டா தோற்றுவிக்கப்படும் களங்கள் மூலம் என்ன செய்யும்டா அந்த சுவரின்ற பதார்த்தம் படுறதால அந்த நீர்வெறுப்பு பதார்த்தம் படுறதால அந்த மேற்புற பகுதியில் என்ன செய்யும்டா மேற்பரி மெழுகு என்ன செய்யும் அதை படிவடைதால் அது இறந்து விடக்கூடியதாக இருக்கும். அந்த கூற்று சரியான கூற்றாக இருக்குது. ஐந்தாவது ஆன்சர் பார்ப்போம். அதாவது வாய் பரிமாற்றத்திற்கான உள்ள பட்டை வாய் காவட்கலங்களால் எல்லைப்படுத்துது. இல்லை, இந்த பட்டை வாயின்னு சொல்லக்கூடிய என்ன செய்யும்டா இந்த தக்கை களத்தில் ஒரு ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படக்கூடியதாக இருக்குது. இது ஐதாக ஒரு கிடையாக ஒழுங்கமைக்கப்பட்டு எங்களுக்கு தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த இருக்கின்ற இந்த சிறிய துளைகள் ஐதான துளைகள் ஒழுங்கமைக்கப்பட்டது எங்களுக்கு பட்டை வாயை தான் தோற்றுவிக்கக்கூடிய இதில் காவட்களம் ஒன்று விட இல்லை. அப்போ இங்கே பட்டை வாயின்னு சொல்லக்கூடிய தரமாக அந்த துளைகள் இந்த துளைகள் வந்து என்ன செய்ய ஒரு ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்ட துளைகள் ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு தான் காணப்படும் ஒழிய அது எங்களுக்கு காவட்களமாக இருக்குது இல்லை. இப்போ ஆன்சர் எங்களுக்கு 4வது ஆன்சராய். ரைட், 17வது கேள்வி பாருங்க. 17வது கேள்வியில் வளமையாக ஒரு கேள்வி ஃபைனல் வரைக்கும் இது வருது. இது லோவாக ஒரு பாடமாக்குற பட்ஜெட்லாம் வச்சுக்கிறேன். அது வேற ஒரு வீடியோ நான் போடுவேன். ரைட், பாருங்க. இப்போ குளோரோஃபியலை பற்றி வந்துச்சு. இப்போ குளோரோஃபியல்ல நான் லேசியாக வச்சுக்கிறேன். இப்படி மூலம் அளிக்குது நைட்ரஜன் மெக்னீசியம் எஃபி இரும்பு போரன் ஜிங்க். இப்போ குளோரோஃபியல்ல வந்து ஆக்கக்கூறுன்னு சொல்லி இதுதான் குளோரோஃபில். இது ஆக்கக்கூறு. இது தொகுத்தல் அது ஏவுதல். இது ஏவுதல்.
இப்போ இது சொல்றது குளோரோஃபியல் ஆக்கக்கூறு, குளோரோஃபியல் தொகுத்தல், குளோரோஃபியல் ஏவுதல். லேசியா எல்லா மெத்தட் பாடமாக்கி வச்சுக்கிறேன், அதுவும் அடுத்த வீடியோல போடலாம். ரைட். இப்போ தந்தை கேள்வி குளோரோஃபியல் ஆக்கக்கூறு நினைக்கிறான். இப்போ குளோரோஃபில் ஆக்கக்கூறுன்னு சொல்லக்கூடிய இந்த 2 மூலகம் தான் இருக்கணும். இப்போ ஆன்சர் முதலாவது ஆன்சர் ஆகி. இப்போ 18ஆம் கேள்வியிலே உச்சியாட்சி தொடர்பாக ஒன்றுக்கொன்று எதிராக தொழிற்படும் தாவர வளர்ச்சி சீராக்கியல் சேர்மானம். இப்போ தாவர வளர்ச்சி சீராக்கின்னு சொல்லி ஒரு தனியாகவே ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்குது. இப்போ உச்சி ஆட்சின்னு சொல்லக்கூட நான் வந்து இப்படிதான் வச்சுக்கிறேன். உச்சி ஆட்சி பிளஸ்டா தூண்டல் மைனஸ்டா நிரோதிக்கிறது, அதாவது நெகட்டிவ் மைல். உச்சியாட்சி தூண்டலை வச்சு நான் இருக்கக்கூடியதாக இருக்குது, அதை எதிர்க்கக்கூடியதாக சைட்டோகைனினாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இதனால இப்படி ஆன்சரை பார்த்தா ஆன்சர் ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கணும். அப்போ ஆன்சர் ரைட். எங்களோட இந்த 19ஆம் கேள்வியை பார்த்தால் எங்களோட 19ஆம் கேள்வியில் மகரந்த குழாய் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வந்திக்கு. ரைட். இந்த மகரந்த குழாய்னு சொல்வது என்ன விடயம் என்றால், எங்களோட தாவரங்கள் இருக்கின்ற தாவரங்களில் இனப்பெருக்க கட்டமைப்பில் என்ன செய்ய எங்களோட விந்துக்களை கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு விசேட கட்டமைப்பாக எங்கள் அங்கீஸ்பிரங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக முதலாவது ஆன்சரை பார்ப்போம். வித்து தாவரங்களில் என்ன செய்ய விந்துக்களை கொண்டு செல்வதில் பங்கெடுக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வடியாக பாருங்கள், விந்துக்களை கொண்டு செல்வதற்கு பங்கெடுக்குமா? ரைட். பாருங்கள், எங்களோட வித்து தாவரத்தை எடுத்துக்கொண்டா அங்கேஸ்பியமாகவும் ஜிம்னேஸ்பியமாக பிரிவுடையாக இருக்கும். இப்போ அங்கேஸ்பியம் எடுத்துக்கொண்டா அங்கேஸ்பியம் என்ன செய்யணும்? உதாரணமாக எங்களுடைய பிறப்பாக்கும் காலம் என்ன செய்கிற பிரிகேடிங் காரணமாக எங்களை 2 விந்துக்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த 2 விந்துக்கள் என்ன செய்ய மகரந்த குழாயின் ஊடாக என்ன செய்யும்டா தான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ மகரந்த குழாயினூடாக என்ன செய்ய பிறப்பாக்கும் காலத்தில் இருக்கிற விந்துக்களை கொண்டு செல்லப்பட்டு மகரந்த குழாயினூடாக சூலகத்தில் இருக்கின்ற அந்த நுண்டுவாரத்தினூடாக என்ன செய்ய அடையவிடக்கூடியதாக இருக்குது. அப்போ அங்கேஸ்பியங்களுக்கு உதாரணமாக என்ன செய்யும்? இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கேஸ்பியம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கேஸ்பியம் உதாரணமாக இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ஜிம்னஸ்பியம் எடுத்துக்கொண்டா ஜிம்னஸ்பியங்களுக்கு உதாரணமாக மகரந்த மணி என்ன செய்யும்டா அதில் சூரியத்தின் நுண்டுவாரத்தினூடாக சென்று என்ன செய்யுண்டா அது முளைத்து ஒரு ஆண் புணரி தாவரமாக இருக்குது. அந்த ஆண் புணரி தாவரம் என்ன செய்ய கிளை கொண்ட மகரந்த குழாயை உருவாக்கும். கிளை கொண்ட மகரந்த குழாய் உருவாக்கப்பட்ட பின் தான் பெண்கண சனனில் விந்துக்களை விடுவிக்கும். ஆனால் இங்கே சொல்ல வந்த விட என்னென்னா, வித்து தாவரங்களில் விந்துக்களை கொண்டு செல்வதில் பங்கெடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை, வித்து தாவரத்தில் அங்கேஸ்பிரமுக்கு அந்த கதை வந்து சரியாக இருக்குது. ஆனால் ஜிம்னஸ்பிரம் எடுத்துக்கொண்டால் விந்துக்களை கொண்டு சென்று அது விடுவிக்கப்படுறது இல்லை. மகரந்தமாக என்ன செய்யா ஜிம்னஸ்பியமில் அங்கே போய்த்து முளைத்து அதுக்கு போகிறத என்ன செய்ய விந்துக்களை வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. ஆனால் இங்கே விந்துக்களை கொண்டு செல்வதில் பங்கெடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இது ஜிம்னஸ்பியங்களுக்கு இது கூற்று பிழையாக இருக்குது. ஆகவே முதல் ஆன்சர் வந்து பிழையான ஆன்சராக இருக்கும். ரைட். 2ஆம் ஆன்சர் எடுத்துக்கொண்டா சைட்டோகோன்களின் தூண்டலால் வரும். ரைட். சைட்டோகோன்களின் தூண்டலால் வளரும்னு சொல்லிக்கிறாங்க. ரைட். அதாவது ஜிபரின் காரணமாக தந்ததாக மகரந்த குழாய்டு அனைத்து பூக்கள் உள்ள பகுதி ஜிபரின் காரணமாக தான் அனைத்துமே சம்பந்தமான மகரந்த குழாயிட வளர்ச்சி அங்கே முளைத்தல் எல்லா மகரந்த குழாய் வளர்ச்சி எல்லா விடயம் என்ன ஜிபரின் காரணமாக வளரக்கூடிய சைட்டோகோன் காரணமாக இருக்காது. இப்போ 3ஆவது பாருங்கள், சைக்கேசின் ஆண்புணை தவிர மூலூர் பையத்திலிருந்து போசணி பொருட்களை அகத்துறிஞ்சில் பங்கெடுக்கும். சரி, இதான் சொன்ன விட என்ன, சைக்கேஸில் இருக்கின்ற அந்த மகரந்த குழாயோட ஃபங்க்ஷன் தான் இந்த கேள்வி சம்மந்தமாக வந்து சைக்கேஸில் இருக்கின்ற அந்த மகரந்த குழாய் ஆண்புணை தவிரமாக வந்து அந்த மூலூர் பையத்திலிருந்து போசணி பொருட்களை எங்களுக்கு அகத்துறிவதற்கு கிளை கொண்ட ஒரு மகரந்த குழாயாக வளருதுண்டா கிளை கொண்ட மகரந்த குழாயாக வளருதுண்டா எங்களுக்கு உதாரணமாக சைக்கேஸின் காரணமாகத்தான் இணைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து சரியான ஆன்சராக இருக்குது. ரைட். இப்போ அடுத்து எடுத்துக்கொண்டா எங்களோட 4வது கேள்வியில் வந்து கலன் தாவரங்கள் யாவற்றிலும் காணப்படும். இல்லை, கலன் தாவரங்களில் யாவற்றிலும் காணப்படும் சொன்னால் அது பிழையான கூற்றாகி. ஏண்டா எங்களோட கலன் தாவரங்கள் என்ன செய்யும்டா, நாங்கள் வித்தற்ற கலன் தாவரங்களை வித்துடைய கலன் தாவரங்களை பிரிக்கலாம். எங்களோட வித்துடைய கலன் தாவரங்களில் மகரந்த குழாய் காணப்படும். ஆனால் வித்தற்ற கலன் தாவரங்களில் மகரந்த குழாய் வந்து காணப்படாது. அப்போ எங்களுக்கு கலன் தாவரங்கள் உதாரணமாக வித்து என்ன செய்ய வித்தற்ற ஒரு கலன் தாவரமாக இருந்தால் அதில் என்ன செய்தாரமாக எங்களுக்கு மகரந்த குழாய் காணப்படாது. ஆக இந்த கூற்று வந்து பிழையான கூற்றாக இருக்குது. அடுத்து அயன் மகரந்த சேர்க்கையில் பங்கெடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அயன் மகரந்த சேர்க்கையில் பங்கெடுக்கக்கூடியன்னு சொல்லிக்கிறாங்கண்டா வழியாக அவதானிக்க வேண்டும். அயன் மகரந்த சேர்க்கையில் மகரந்த குழாய் பங்கெடுக்கப்படுறது இல்லையே. எது பங்கெடுக்கப்படுறது? அயன் மகரந்த சேர்க்கையில் மகரந்த குழாய் பங்கெடுக்கப்படுறது இல்லை. எது பங்கெடுக்கப்படுறதுண்டா வழியாக வாங்கிக்கொள்ளணும், மகரந்த மணித்த என்ன செய்ய பங்கு கொள்கையாக இருக்கும். இதை கேட்ட கேள்வி வந்து இந்த தரமாக எங்களோட மகரந்த குழாய் சம்மந்தமாக கேட்டுக்கிறான் தான். ஆக இந்த ஆன்சர் வந்து வராது. ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் ஆகிக்கும். ரைட். எங்களோட 20வது கேள்வியில் பார்த்தா
எங்களோட மண்ணிட மிதமான உவர்த்தன்மைக்குரிய தூண்டற்பெயர். அப்போ மண்ணிட இருக்கின்ற உவர்த்தன்மைக்குரிய தூண்டற்பெயர் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வந்திக்கு. இது என்ன உவர்த்தன்மைத்தான தூண்டற்பெயர்னு சொல்லக்கூடிய எங்களோட தகைப்புட ஹெடிங்கு தானே. அந்த ஹெடிங் கீழே 3 வகையான தகைப்பு, வறட்சி தகைப்பு நீக்கி, உப்பு தகைப்பு நீக்குது, குளிர் தகைப்பு நீக்குது. இப்போ எந்த விடயங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட வறட்சி தகைப்பு சும்மா பார்த்தேன். வறட்சியான ஒரு தன்மையான சந்தர்ப்பத்தில் எங்களை எப்சிகேமில் எங்களுக்கு உற்பத்தி அந்த தொகுப்பை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யும், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தாவரங்கள் எங்களோட காவட்கலங்கள் மீது என்ன செய்ய தொழிற்பட்டு இலைவாயை மூட செய்யப்பட்டு எங்களோட ஆவியுறுப்பு வீதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஆவியுறுப்பு வீதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில புட்கள் போன்ற அந்த சில தாவரங்களில் என்ன செய்ய இலைகளில் ஒரு குழாயான ஒரு அமைப்பில் வைக்க செய்து அந்த வழி சுருண்டு இந்த மேற்பரப்பு அளவை குறைக்கப்பட்டு ஆவியிருப்பு வீதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் 4வது என்ன விடயம் என்றால் சில தாவரங்களில் பருவ காலத்துக்குரிய என்ன செய்ய இலை உதிர்வு செய்யப்பட்டு அந்த இலைகளை கொட்டப்பட்டு அந்த இலை உதிர்வு செய்யக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வறட்சி தகைப்புக்கான ஒரு தூண்டற்பெயரை காட்டக்கூடிய விடயமாக இருக்குது. அது ஒரு உப்பு தகைப்படுத்தி கொண்டால் உப்பு தகைப்பில் தரம் அநேகமான தாவரங்கள் என்ன செய்யும்டா உயர் செறிவுடைய கூடிய அந்த சகிப்புத்தன்மையோட ஒரு கரையங்களை உற்பத்தியாக்கப்பட்டு என்ன செய்யண்டா மண்ணிட உவர்த்தன்மை தூண்டற்பெயரை காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ அது சம்பந்தமான ஒரு கேள்வி தான் இப்போ வந்து. இப்போ சில தாவரங்கள் என்ன செய்யும்டா இவ்வாறான தூண்டற்பெருக்காக உப்பு சுரப்பிகளை விருத்தி என்ன செய்யுண்டா ஒரு மிகுதியான உப்புகள் காணப்பட்ட என்ன செய்யுண்டா அந்த இலையிட மேற்பரப்பின் ஊடாக என்ன செய்யும்டா இந்த தாவரங்களை இருந்து வெளியேற்றக்கூடியதாக காணப்படக்கூடிய இதன் காரணமாக என்ன செய்ய உப்பு தகைப்பு அந்த உவர்த்தன்மை தூண்டற்பெற காட்டக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது குளிர் தகைப்படுத்திக் கொண்டு அது நிறைய விடயங்கள் சொல்ல வராங்க. அது என்ன செய்ய தாவரங்கள் எங்களோட லிப்பிட்டுகளில் இருக்கிற அந்த கூறுகளை மாற்றி அமைப்பதன் காரணமாகத்தான் தாவரங்களை நிரம்பாத கொழுப்பமிலங்களை விகிதசார் எண்ணிக்கை கூட்டுது. அந்த கூடுதல் காரணமாக என்ன செய்யும் அந்த தாவரங்களில் குளிர் தகைப்பு தூண்டற்பெயரை காட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட குறைந்த ஒரு வெப்பநிலை என்ன செய்ய அந்த மென்சவு தொடர்ந்து ஒரு பாய்நிலையை பேண வேண்டும். அந்த குளிர் தகைப்பு தூண்டற்பெயரை என்ன செய்ய அந்த தாவரங்களை காட்டக்கூடிய விடயங்கள்லாம் இருக்குது. இப்போ எங்களோட கேள்விக்கு வரும். இந்த கேள்வியில் சொன்ன விடயம் என்னவென்றா ரைட், அதாவது எப்சிக் அமிலம் தொகுப்பை அதிகரிக்க செய்தல். இந்த எப்சிக் அமிலம் தொகுப்பு அதிகரிக்க செய்யப்படுறேன்னு சொல்ல வந்த விடயம் என்ன விடயம் என்றால் அதாவது இந்த எப்சிக் அமிலம் தொகுப்பை அதிகரிக்க செய்தல். இது எதற்கான தகைப்பு அதாவது இது வறட்சி தகைப்புக்காக இருக்குது. ஒரு வறட்சி தகைப்புக்காக இருக்குது. ஒரு வறட்சி தகைப்பு துணற்பெறை காட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் கேட்ட கேள்வி ஒரு உப்பு தகைப்புக்கு கீழே வந்த உவர்த்தன்மைக்குரிய துணற்பெறை காட்டக்கூடிய விடயம் தான் தரப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கொண்டு உவர்த்தன்மைக்காக இருக்கணும். இப்போ தரப்பட்ட கேள்விக்கு தான் இதுக்கு ஒரு சம்மந்தம் ஒன்றும் இல்லை. இந்த ஆன்சர் பிழையான ஆன்சர் ஆகி. 2வது உயர் செறிவில் கூடிய சகைப்புத்தன்மையில கரைகள் உற்பத்தி ஆகாது. சரியான ஆன்சர். உவர் தன்மையுடைய அது கரையத்தன்மையை அதிகரிக்கிறதன் காரணமாக தான் எங்களோட மண்ணிட உவர்த்தன்மை தூண்டற்பெருக்க ஒரு தூண்டற்பெறை காட்டக்கூடிய விடயமாக தான் என்ன செய்யணும் உயர் செறிவுடைய ஒரு சகிப்புத்தன்மை உள்ள கரையங்கள் என்ன செய்யணும் உற்பத்தியாக்கப்பட்டு ஒரு மண்ணிட உவர்த்தன்மை தூண்டற்பெறை காட்டக்கூடிய விடயமாக சரியான ஒரு ஆன்சராக எங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு சரியான ஒரு ஆன்சராக தான் எங்களோட 2வது ஆன்சர் காணப்படுது. இப்போ நம்ம பார்ப்போம். 3வது பார்ப்போம். நச்சு சுரப்பிகளை விருத்தி செய்தல்னு சொல்லக்கூடிய அது எதிர்க்குரிய வருது. இதுவும் ஒரு உப்பு தகைப்பு கீழே தான் வருது. ஆனால் நச்சு சுரப்பிகளை சுரத்ததன் காரணமான சில தாவரங்களில் தாரமான மிகுதியான உப்பை என்ன அந்த இலை மேற்பரப்பினூடாக வெளியேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுன்னு ஒழிய இதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக வரக்கூடியதாக இல்லை. அப்போ நச்சுத்தன்மை உவர்த்தன்மை தூண்டற்பெறை ஒரு காட்டுதா நச்சு சுரப்பிகளை விருத்தி அடைந்து உவர்த்தன்மை தூண்டற்பெறை காட்டுற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலை. கேட்ட கேள்வி உவர்த்தன்மைக்குரிய தூண்டற்பெறாக காணப்பட வேண்டும். ஆனால் இது உப்பு தகைப்புக்கு ஒரு கூற்றுக்காக அமைஞ்சாலும் எங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சராக இல்லை. 4வது பார்ப்போம். அது எங்களோட என்ன விடயம்டா வேர்களிலிருந்து உப்பு சுரப்பிகளை விருத்தி செய்தல்னு சொல்லக்கூட அது எங்களோட எதுக்குரிய வரண்டா எங்களோட வேர்களிலிருந்து உப்பு சுரப்பில் விருத்தி அடைந்தது கூற்றுள்ள பிழையானது. ஏண்டா வேர்களிலிருந்து உப்பு சுரப்பில் விருத்தி அடைந்த இல்லை இலைகளிலிருந்து இலைகளில் இருக்கின்ற தரமாக மேற்பரப்பினூடாகத்தான் அந்த மிகுதியான உப்பு சுரப்பில் வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். அந்த வேர்களில் இருந்து உப்பு சுரப்பில் வெளியேற்றக்கூடிய இந்த விடயம் ஒரு பிழையான ஒரு கூற்றாக இருக்குது. 4வது நிரம்பாத கொழுப்பமிலங்களை விகிதாசார் என்பது முதலுருவத்தின் அதிகரித்தல். இப்போ இந்த கூற்று எடுத்துக்கொண்டால் இது எதுக்கு எங்களுக்கு ஒரு குளிர்தகைப்புக்குரியதாக வருது. ஒரு குளிர்தகைப்புக்குள் வரையின் காரணமாக எங்களுக்கு இந்த கூற்று ஒரு சரியான ஒரு ஆன்சராக அமையாது. இப்போ இந்த சரியான ஆன்சர்னு சொல்லக்கூடிய என்ன ஆன்சர்டா எங்களோட 2வது ஆன்சர் தான் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சரியான ஒரு ஆன்சராக காணப்படுது. ரைட்.